வணக்கம் மக்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது என்னென்னா உங்களுக்கே தெரியும், டெரகோட்டா ஐட்டம்ஸ். நான் பேசிக்கொண்டிருக்கிறது உங்கள் மீனாட்சியோட அம்மா, சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருக்கும் தெரியும் ஜுவல் மேக்கிங் ஐட்டம்ஸ். என்னடா அன்னைக்கு நானியோட அம்மான்னு சொன்னாங்க, என்ன மீனாட்சியோட அம்மான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. அன்னைக்கு நானியை வச்சு வீடியோ எடுத்தனால என் பையன் தான் என் நானியை வச்சு வீடியோ எடுத்தனால நானியோட அம்மான்னு சொன்னேன். இன்றைக்கி ஜுவல் மேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கேர்ள்ஸோடது. ஸோ அதனால் நான் மீனாட்சியோட பொண்ணோட பேர் மீனாட்சி, ஸோ மீனாட்சியோட அம்மான்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து டெரகோட்டா ஐட்டம், எல்லாருக்குமே தெரியும். இது 10 years பிஃபோர் பண்ணது, நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறது நான் வந்து நினைக்கல. இந்த அளவுக்கு ட்ரெண்டாகவும் ஃபேமஸாகவும் அப்படிங்கிறது நினைக்காம விட்டுட்டேன். ஸோ யூடியூப்பை பற்றி அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லாதனால அந்த டைமில் நான் பண்ணலை. பட் ரொம்ப சேல்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் வந்து நான் டீச்சிங் ஃபீல்டில் இருந்தனால அந்த யூடியூபுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் போச்சு. ஸோ இது வந்து எனக்கு இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டியாக யூடியூப்பை பார்த்து பண்ணி சேல் பண்ணுறாங்க. பட் நான் பண்ணும்போது அந்த அளவுக்கு ட்ரெண்ட் இல்லை. பட் நல்ல சேல் இருந்துச்சு. பட் என்னால் அதுக்கு மேலே கொண்டு போக முடியல, நிறைய மோல்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கல. ஸோ இந்த அளவுக்கு இப்போ இது ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகி போச்சு. ஐயோ, நம்ம 10 years பிஃபோரே கற்றுக்கிட்டோமே, நாங்கள் 1 day கோர்ஸ் கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ அப்போ என்னெல்லாம் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா, இது வந்து டெரகோட்டா களிமண்ணில் பண்ணுவாங்க, தென் வந்து கிறிஸ்டலில் செய்கிறது, தென் வந்து பேர்லில் செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து குல்லிங் பேப்பரில் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து த்ரெட்டில் பண்ணுறது, இவ்வளவுமே இருந்துச்சு. எல்லாமே நான் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தேன். அட் ப்ரெசன்ட் இது எல்லாமே வந்து ட்ரெண்டில் இருக்குது. ஸோ தெரியலை, பாருங்கள். இது வந்து அந்த டைமில் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு இது வந்து 10 years பிஃபோர் உள்ளது. அதனால தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கலர்ஸ் எல்லாம் போய் பேஸ் எல்லாம் அப்போ கிடையாது. மோல்டெல்லாம் இப்போ நிறைய மோல்டு கிடைக்குது. அப்போ வந்து மோல்ட்லெஸ்லாம் கிடைக்காது. ஸோ அதை வச்சு பண்ணனால இது இருக்குது. பட் நிறைய சேல் பண்ணோன்றது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆனதுனால நம்மளால் வந்து இது பண்ண முடியலை, ஃபோட்டோஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியலை. ஸோ நல்லா இது பண்ணது எல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சு. அவங்க கஸ்டமைஸ் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி வேணும்னு. அப்போவே நம்ம வந்து சேல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ யாருக்காவது இதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா, ஈஸி மெத்தடில் கற்றுக் கொடுக்குறதுக்கு, தென் வந்து வேணும் அப்படின்னாலும் என்ன மாடல் சொன்னீங்கனாலும் செஞ்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இது கிறிஸ்டல் பேங்கிள். இந்த கிறிஸ்டலில் வந்துட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பேங்கிள். இதே கிறிஸ்டல் கலரான கிறிஸ்டல்ஸில் வந்து நம்ம பேங்கிள் பண்ணலாம், என்ன சைஸு வேணாலும் பண்ணலாம். தென் வந்து பேர்லு, முத்து, ஒரிஜினல் பேர்லையும் பண்ணலாம், நார்மலான முத்துலையும் பண்ணலாம். தென் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியும் முத்து. இது வந்து கிறிஸ்டல், இன்னொரு விதமான கிறிஸ்டலு. இதுலேயும் வந்துட்டு வளையல் பண்ணலாம். தென் வந்து காலுக்கு கொலுசு, அப்புறம் வந்து வளையல், பிரேஸ்லெட்டு, செயின்ஸு, விதவிதமான கம்மல்ஸ். இந்த கம்மல்ஸ் மட்டும் இல்லாமல் விதவிதமான ஹேங்கர் கம்மல் மட்டும் இல்லாமல் விதவிதமான கம்மல் பண்ணலாம், விதவிதமான கம்மல்ஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் யாருக்காவது ஐடியா இருந்துச்சு, இல்லை பண்ணணும், படிக்கிறோம் ஆசைப்படுறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இல்லை ஏதாவது கலரில் வேணும் அப்படின்னு ஆடுறீங்க அப்படின்னா செஞ்சு கொடுக்க, கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.